ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வாங்க குல்ஃபி எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து வேர்க்கடலை வச்சு குல்ஃபி செய்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் வந்து கடாய் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் வந்து வேர்க்கடலை நான் வந்து போட்டுக்கிறேன். நம்ம வந்து தொலியெல்லாம் நீக்கணும், அதனால நம்ம வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து வேர்க்கடலைக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா முந்திரி, பாதாம் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா காமனாக இந்த வேர்க்கடலை இருக்கும், அதனால் இதில் செஞ்சு காட்டுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வேறு சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லைங்களா, நீங்கள் வந்து குல்ஃபி செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா வந்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது ஆற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா திக்கான பாலை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் குல்ஃபி பார்த்தீங்கன்னா க்ரீமியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து பசும்பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து இது சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நம்ம ஒரு 30 மினிட்ஸ் இல்லைன்னா 40 மினிட்ஸ் ஆகும் நம்மளுக்கு வந்து இது சுண்டி வரத்துக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒர்க் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி வரும். அடிக்கடி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும் நம்மளுக்கு வந்து சுண்டி வரத்துக்காக. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறதுக்குன்னா வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் வேர்க்கடலை வச்சு தான் செஞ்சுருக்கீங்கன்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது, அவ்வளோ அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து தொலியெல்லாம் நீக்கிட்டு போட்டதுனால பாதாம் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்திருக்கு. இது இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நான் வந்து கொதிக்க விட்டுக்க போகிறேன். நான் வந்து சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காவோட அந்த சீட்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து முழு ஏலக்காய் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் மிக்ஸி ஜாருக்கு போட்டுக்கிறேன். நான் வந்து 3லேருந்து 4 ஏலக்காயோட சீட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இப்போ இது நல்ல பவுடரை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா குல்ஃபி பார்த்திங்கன்னா ஃப்ளேவராக இருக்கும், அதனால தான் இந்த ஏலக்காய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதை நான் குட்டி பிளேட்டுக்கு நான் வந்து மாற்றிக்கிறேன். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா நல்லா தொலியெல்லாம் நீக்கிட்டு நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட தொலி இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து குல்ஃபி வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து பல்ஸ் மோடில் நம்ம வந்து போட்டு எடுத்துக்கலாம். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நிறைய சேர்த்தாதீங்க, கம்மியாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன் கொரப்பாக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பால் வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதெல்லாம் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆடையெல்லாம் நல்லா எடுத்து உள்ளே விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஏலக்காவும் சர்க்கரையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வேர்க்கடலையும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து வேர்க்கடலை கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1 லிட்டர் பால் எடுத்துருக்கிறதுனால நான் வந்து ஒரு 50 கிராம் அந்தளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நான் வந்து இனிப்புக்காக பார்த்தீங்கன்னா பாதி கப் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பால் ஃபஸ்ட்டு சுண்டி வந்ததுனால அது கூட கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அதனால உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து கொதிக்க விட்டுக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் கூட திக்காகட்டும்னுட்டு. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நிறைய இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டே இருப்பேன். இப்போ இது சூடாகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். நம்மளோட குல்ஃபி ரெடி. நம்ம இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தால் அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு. உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் குல்ஃபி மோல்டில் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டம்ளரில் கூட நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஐஸ் மோல்டு தான் இருக்குது, நான் அதில் தான் ஊற்ற போகிறேன். எந்த அளவுக்கு அது வந்து வரும்னு தெரியல எனக்கு. இதை நானும் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண போகிறேன்.
மோஸ்ட்லி நான் வந்து டம்ளரில் வச்சிடுவேன். அது சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஐஸ் மோல்டில் ஊற்றுறேன். பார்க்கலாம், ஃப்ரீஸ் ஆகும்போது தான் தெரியும். இதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து குல்ஃபி மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டம்ளரில் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். டம்ளர்லேயும் ரொம்ப சூப்பராக வரும். நான் வந்து உங்களுக்கு டம்ளர்லேயும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சம்மரில். இதே மாதிரி நம்ம இருந்து எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஓவர் நைட் பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆக விடுறேன். இல்லைன்னா 6 ஹவர்ஸ் இருந்துச்சுன்னா ஃப்ரீஸ் ஆகிருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா குல்ஃபி ரெடி ஆகிருக்கும். நான் இப்போ வாங்க உங்களுக்கு வந்து டம்ளரில் எந்த மாதிரின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி நான் வந்து டம்ளரில் ஊற்றிக்கோங்க. 2 டம்ளருக்குமே எந்த மாதிரி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு கவர் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட அலுமினியம் ஃபாயில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. இது எதுக்காகவும் இல்லை, நம்ம வந்து ஐஸ் ஸ்டிக்கு வைப்போம் இல்லைங்களா, அதுக்காக தான். அது வந்து நிற்கணுன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து செய்கிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்குன்னா லைட்டாக வந்து இந்த கீழே இருக்கிற கவரை வந்து இழுத்து விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இப்போ ஐஸ்கிரீம் ஸ்டிக் எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டிக் இல்லாதவங்க ஸ்பூனில் கூட செய்யலாம். நான் வந்து ஸ்பூனில் எந்த மாதிரின்னு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற கத்தி எடுத்துகிட்டு குட்டியாக வந்து இந்த மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிக் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா ஸ்பூனில் வச்சுக்கலாம். நம்ம ஸ்பூன் வந்து பேக் சைடு வந்து நம்ம வச்சுக்கலாம். சேம் இதே மாதிரி நான் வந்து இதுக்கும் வந்து குட்டியாக வந்து கட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பேக் சைடு வந்து திருப்பி வச்சுக்கோங்க. ஐஸ்கிரீம் ஸ்டிக் இல்லாதவங்க இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு 6 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஓவர் நைட் அந்த மாதிரி நான் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்மளுக்கு குல்ஃபி ரெடி ஆகிருக்கு, நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தண்ணியில் வந்து கொஞ்சம் வந்து ஈரம் பண்ணிக்கோங்க பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டம்ளருக்கு. அப்போ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உங்கள்கிட்ட குல்ஃபி மோல்டு இருந்தால் கூட நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு அதில் டிப் பண்ணி எடுத்தான்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து குல்ஃபி நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம வந்து கவர் மெதுவாக எடுத்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் வெளியில். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மருக்கு ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு தான் நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன். பாருங்கள், எடுக்க கூட ரொம்ப சூப்பராக வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப க்ரீமியாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து வேர்க்கடலை கொறுப்பாக அடிச்சிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அப்பப்போ வந்து வாயில் கடிப்படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தி கூட. நான் வந்து வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் செஞ்சுருக்கேன். இது மேலே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை நம்ம வந்து கொறுப்பாக அடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அது நான் வந்து மேலே போட்டுக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி, பாதாம், அந்த மாதிரி பிஸ்தா, அந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குல்ஃபி மோல்டு இல்லையே, பாதாம் இல்லையே, அப்புறமா பார்த்திங்கன்னா முந்திரி இல்லையே, எப்படி நம்ம வந்துட்டு குல்ஃபி செய்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து ஐஸ் மோல்டில் பார்த்திங்கன்னா ஊற்றி வச்சதுனால இது ஃப்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் வந்து அந்த இதில் வரல, ஸ்டிக்கில். எதனாலன்னு தெரில, என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு தெரில. ஆனால் டேஸ்ட் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் இந்த இதில் இருக்க வரல. ஸ்பூனில் எடுத்து போட்டு தான் சாப்பிட்ணும் போல் இருக்குது.
இது எதனாலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் டம்ளரில் ரொம்ப சூப்பராக வந்துச்சு. இதில் ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தா இந்த மாதிரி ஆயிருக்கான்ட்டு எனக்கு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். பாருங்கள், இது பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸ்டிக் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வந்து ஸ்பூன் இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப க்ரீமியாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஐஸ் மோல்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து தான் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இது வந்து பாப்பாக்காக நான் வந்து எடுத்து வச்சுன்னு இருக்கேன். இப்போ வாங்க, இது பாப்பாக்கு தரல. நம்ம ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வந்து நெக்ஸ்ட்டில் வந்து பார்க்குறேன். பாய். ஓகே, பாய்.